ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசு வழங்கி இருக்கக்கூடிய சூரிய மின்சார இல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. இந்த சோலார் சிஸ்டத்தின் மூலயமா நம்ம வீட்டுக்கு 300 யூனிட் வரைக்குமே இலவசமாக கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இதனோட டீட்டெயில்ஸ் A to Z இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, யாருக்கெல்லாம் இது ஷூட் ஆகாது, யாரெல்லாம் அதை ஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, தமிழகத்தில் ஆல்ரெடி 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை என்னுடைய செலவிலிருந்து நான் போட்டு இதை நான் எப்படி ஃபிட் பண்ணுறது நிறைய பேர் கேட்குறீங்க. இது எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. இதற்கான விளக்கமும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் கிடையாது, இதை நம்ம வீட்டில் ஃபிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படியெல்லாம் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 100 யூனிட்டுக்கு மேலே போனால் மட்டும்தான் நீங்கள் நம்ம கவர்மெண்ட்டுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி பில் நம்ம பே பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் மாதம் 2000 3000 பில் பே பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு திட்டம் பயனளிக்கும். நீங்கள் இப்போ நான் 100 யூனிட்குள்ளே தான் வருது, எனக்கு கரண்ட் பில்லே வர்றதில்ல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது மேண்டட்டரி கிடையாது. நீங்கள் இதை ஃபிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. என்னுடைய பர்சனலாக ஒரு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 100 யூனிட்டுக்கு மேலே இருக்கவங்க வேணும்னா இந்த ஒரு திட்டத்தை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி 100 யூனிட்டுக்கு உள்ளே வருது அப்படின்னா இந்த ஒரு சிஸ்டம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படாது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். அதே போல் ஈபியில் இருக்கவங்க, லைன்மேன், கேங்மேன் எல்லாருமே இந்த கேன் வாஷும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூரிய ஒளி திட்டத்தின் கீழும் நீங்கள் மின்சாரம் அமைத்துக் கொள்வதற்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டு வராங்க. இது 2 டைப்பில் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஒன்று, நீங்களே ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணலாம். இரண்டாவது விஷயம், உங்களுடைய நியர்பையாக இருக்கக்கூடிய போஸ்ட்மேன் உங்கள் வீட்டுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி அப்ளை பண்ணுவார். ஸோ இந்த 2 மெத்தடில் உங்களால் அப்ளை பண்ண முடியும். மூணாவது மெத்தடாக மொபைல் அப்ளிகேஷன்ஸ் மூலிமா இதை அப்ளை பண்ணலாம். ஸோ அது கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. அப்ளிகேஷன்ஸில் ஓடிபி கரெக்டாக கொடுத்து உள்ளே போக மாட்டேங்குது. அதனால் வெப்சைட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. நீங்கள் ஆஃப்லைன்லையும் பண்ணலாம், ஆன்லைன்லையும் பண்ணலாம். அதற்கான ப்ராசஸும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களுடைய சொந்த செலவில் ஃபஸ்ட்டு நீங்கள் சோலார் சிஸ்டத்தை நீங்கள் போடணும். அதன் போட்ட பிறகு யூனிட், அதாவது இப்போ நீங்கள் 1 கிலோவாட் போடுறீங்க அல்லது 2 கிலோவாட் போடுறீங்க அப்படின்னா அதற்கான செப்பரேட்டான சப்சிடி கொடுக்குறாங்க, அதாவது மானியம் கொடுக்குறாங்க. நீங்கள் 1 கிலோவாட் நம்ம வீட்டுக்கெல்லாம் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட்டுக்குள்ளே தான் லோடு நம்ம வீட்டுக்கு கிடைக்கும். அப்படி உங்களுக்கு 1 கிலோவாட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான சப்சிடியை தனியாக கொடுத்துருக்காங்க. அதனுடைய பேனரையும் உங்களுக்கு நான் இப்போ ஷோ பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் கட்டண விவரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் 1லேருந்து 10 கிலோவாட் வரைக்குமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இதுக்கான அமௌண்ட்டையும் டிஃபர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 1 கிலோவாட்டாக இருந்தால் 55,000லேருந்து 65,000 வரை செலவாகும். இதுக்கான மானியம் 30,000 அப்படிங்கிற விதத்துலையும் கொடுக்குறாங்க. நீங்கள் 2 கிலோவாட் வாங்கினீங்க அப்படின்னா அது 1 லட்சத்திலிருந்து சப்சிடி பார்த்தீங்கன்னா 60,000 அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. 3 கிலோவாட்டாக இருந்தால் 1,40,000 இருந்து 1,50,000 வரைக்கும் வரும். அதிகபட்சமாக சப்சிடி இதுக்கு தான் கொடுக்குறாங்க. 78,000 கொடுக்குறாங்க. ஒருவேளை 4லிருந்து அதற்கு மேலே 10 கிலோவாட் வரைக்கும் உங்களுக்கு 1,80,000 4,60,000 வரைக்கும் ஆகும். இதுக்கான சப்சிடியும் உங்களுக்கு 78,000 கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இதுக்கான இட தேவைன்னு கண்டிப்பாக ஒன்று இருக்கும். அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோவாட் மின் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைந்தபட்சம் 8லிருந்து 10 சதுர மீட்டராக இருக்கணும். அதாவது 107 சதுர அடி இருக்கணும். கண்டிப்பாக இந்த அளவுக்கு இடம் இருந்தால் மட்டும்தான் இதை கரெக்டாக ஃபிட் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதன் பிறகு இதற்கான தேவையான முக்கியமான ஆவணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் 6 மாதத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு மின் கட்டண ரசீதி, நீங்கள் இபியில் கட்டியிருந்தாலையோ அல்லது ஆன்லைனில் பே பண்ணியிருந்தாலையோ அதற்கான ரசீதியை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அதன் பிறகு உங்களுடைய கன்சியூமர் நம்பர், உங்களுடைய மின் இணைப்பு நம்பர் கண்டிப்பாக தேவைப்படும். அதன் பிறகு உங்களுக்கு மெயில் ஐடி இதில் மேனிட்டரி கிடையாது. அதன் பிறகு மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுத்து ஓடிபி எல்லாம் போட்டு உங்களுக்கு இதை ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி வரும். இந்த திட்டத்தில் அதிகபட்சமாக 78,000 வரைக்குமே உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க.
75,000 ரூபாய் வரைக்கும் ஆகுது 1 கிலோவாட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு 30,000 60,000 வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் தான் வந்து செலவு பண்ணணும். அதற்கான லோனையும் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மாதம் மாதம் உங்களுக்கு இந்த ஒரு தொகையானது உங்கள் வங்கியில் வந்து வைக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து யாருக்கு எலிஜிபிலிட்டி ஆகணுங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு வந்து இருக்கணும். இபி லைன் உங்கள் பெயரில் இருந்தால் கண்டிப்பாக இந்த திட்டத்தில் உங்களால் வந்து பயன்பெற முடியும். இதே போல் வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலையும் வாடகை வீட்டில் இருந்துட்டு மின் இணைப்பு உங்கள் பெயரில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். ஸோ அதனால் வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. வாடகை வீட்டில் இருந்தாலும் சொந்தமாக உங்களுடைய பெயரில் மின் இணைப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் குடிசை வீடு, அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழைய வீட்டுக்கெல்லாம் இது வந்து செட் ஆகாது. சூரிய ஒளி தகடு வந்து உங்கள் வீட்டு மேலே பொருத்தி தாங்குற அளவுக்கு இருந்தால் இந்த திட்டத்தில் உங்களால் வந்து பயன்பெற முடியும். இந்த குடிசை வீடாக இருக்கட்டும் அல்லது பழைய ஓட்டு வீடாக இருந்தாலும் இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ணி பயன்பெற முடியாது. இந்த திட்டத்தில் ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வீட்டில் நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பண்ணணும்னா ரொம்ப ஈஸியாக இதை நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அது வந்து இதில் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ ஒரு வீட்டில் இருந்து நீங்கள் ஷிஃப்ட் ஆகி வேறு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் 1 கிலோவாட் தகடு வந்து போடுறீங்க அப்படின்னா, அதாவது அந்த பிளேட் வந்து போடுறீங்கன்னா அது 4 5 யூனிட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேமிச்சு வைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பழைய இபி மீட்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு புது மீட்டரை வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்ளை பண்ணுறதுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த வெப்சைட்டுக்கு வந்துடலாம். இந்த வெப்சைட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் ரூப் டாப் சோலார்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா சப்சிடி ஸ்ட்ரக்சர்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கால்குலேட் பண்ணி நீங்கள் இதை ஃபிட் பண்ணிக்க முடியும். அதிகபட்சமாக இதில் 78,000 ரூபாய் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும். ஒன்று ரெஜிஸ்டர் ஹியர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாகின் ஹியர்னு வரும். முதல்ல நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் நம்ம வந்து லாகின் பண்ண முடியும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட் கேட்டிருப்பாங்க, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்டிருப்பாங்க. அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனின்னு ஒன்று இருக்கும். தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி லிமிடெட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆல்ரெடி நான் முன்ன சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு கன்சியூமர் அக்கௌண்ட் நம்பர் வேணும். அதை வந்து இங்கே கேட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த நம்பர் அதில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். கீழே நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கன்சூமர் நேம் வந்து இபியில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த ஸ்டார் போட்டு கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. ப்ரொசீட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே மொபைல் நம்பருடைய ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ அதற்கு கீழே இமெயில் ஆப்ஷனல் தான். ஸோ அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேப்சா கீழே இருக்கும், அதையும் வந்து போட்டுருங்க. இப்போ மொபைல் நம்பரை போட்டுட்டு கிளிக் டு சென்ட் மொபைல் ஓடிபின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி மெசேஜ் சென்ட் ஆகிருக்கும். அதற்கப்புறம் அந்த மெசேஜ் வந்த பிறகு நீங்கள் ஓடிபியை கரெக்டாக வந்து கொடுத்துட்டு கீழே கேப்சாயும் கொடுத்துட்டு சப்மிட் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கான ஓகே பட்டனை கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்னு வரும். இப்போ நீங்கள் லாகின்குள்ளே போயிடுங்க. லாகின்ல ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்னு வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஓடிபி போட்ட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா இருக்கும். அதையும் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு லாகின் பண்ணுறதுக்காக ஓடிபி வந்து வரும். ஸோ அந்த ஓடிபியை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து அப்ளை ஃபார் ரூட் டாப் சோலார் வந்திருக்கும். இதில் வந்து ப்ரொசீட் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ அதை நீங்கள் ப்ரொசீட் வந்து கொடுத்த பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது சப்மிட்டட் அப்ளிகேஷன், சப்மிட் பேங்க் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண வேண்டியது வரும். ஒரு முக்கியமான ஒரு 3 ஸ்டெப் தான். ஒன்று அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ், இன்னொன்று டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ஃபைனலாக சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு அந்த அக்னாலேஜ்மெண்ட் வந்துடும். இப்போ நீங்கள் உங்களுடைய இபி பில் கொடுத்து உள்ளே போனதுனால உங்களுடைய நேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதே போல் உங்கள் இன்ஸ்டாலேஷன் அட்ரஸையும் வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இதன் பக்கத்தில் கேட்டகரி நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. அதையும் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வில்லேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, உங்கள் சிட்டியும் வந்து கொடுத்துருங்க. இதற்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஎஸ்சி எதாவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா இந்த ஃபில் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா எஸ் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இது மேண்டட்டரி கிடையாது. இந்த ரெட்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மேக்ஸிமம் ஃபில் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்டு, அதே போல் உங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கன்சியூமர் நம்பரை சேஞ்ச் பண்ணுறதுக்கான எடிட்டிங் ஆப்ஷன், எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன கிலோவாட்டில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அந்த பக்கத்தில் இமெயில் ஐடி இருக்கும். அது வந்து மேண்டட்டரி இல்லை, ஸோ அதனால் விட்டுருங்க.
கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்டலுக்கு வந்து கொடுத்துருங்க. அதன் கீழே வந்து கிளிக் சோலார் கேல்குலேட்டர்னு இருக்கும். இங்கே கிளிக் பண்ணி சோலாரோட கேல்குலேட்டர் இருக்கும். அதை வந்து செக் வந்து பண்ணி பார்த்துக்குங்க. இதற்கு கீழே ப்ரப்போஸ் சோலார் பிளான்ட் கெப்பாசிட்டின்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து 1 கிலோவாட் இல்லாத 2 கிலோவாட் கூட கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு 2 கிலோவாட் கொடுத்துருக்கேன். இதுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுடைய லொக்கேஷனை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இதில் ஃபிட் பண்ணுற மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. ஸோ அடுத்த பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் அப்லோட் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ இது ஃபைனலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷன் வந்து கொடுத்துருங்க. இது கொடுத்த உடனே எனக்கு வந்து எல்லாம் செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதற்கான ஃபெசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்மிட் இன்ஸ்டாலேஷன் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டேட்டஸு, உங்களுக்கு ஃபைனலாக ப்ராஜெக்ட் கமிஷன் ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறம் சப்சிடி ரெக்வெஸ்ட் கொடுத்து சப்சிடி உங்களுக்கு பெறுற வரைக்குமே உங்களுக்கான ப்ராசஸ் இருக்குது. இதில் வந்து இத்தனை ப்ராசஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. அதற்காக நீங்கள் இப்போ ஜஸ்ட் நீங்கள் அப்ளை ஃபார் சோலார் ரூப் கனெக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. இது கொடுத்த பிறகு இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை எவ்வளோ நீங்கள் பே பண்ணுறது, இதுக்கான சப்சிடி எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி மட்டும் வச்சுருக்கீங்க. அதன் பிறகு உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுடைய லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபிட் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான பேங்க்குடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் லோன் தராங்க அப்படிங்கிறத தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்லேயே வந்து இருக்குது. ஸோ மறக்காமல் அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய லோனை வந்து அப்ளை வந்து பண்ணி இந்த ஒரு ப்ராசஸை கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கோங்க. இதை சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரினா மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.